சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்டோட ஒர்க் புக் பேஜ் நம்பர் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் ஷீட் வந்து எதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா சொல்லாதே சொல்லாதே அந்த லெசனோட கண்டினியூட்டி தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த புக்கு வந்து வேணும்னா மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு எது கடினம் இல்லை, மீனுக்கு எது கடினம் இல்லை, பறப்பதா நீந்துவதா, நீந்துவது தான் கடினம் இல்லை. அதே மாதிரி பறவைக்கு ஓடுவதா பறப்பதா எது கடினமில்லை, பறப்பது கடினமில்லை. குயிலுக்கு பேசுவது கடினமா கூவுவது கடினமில்லையா, கூவுவது தான் கடினமில்லை. சிறுத்தைக்கு வேட்டையாடுவேன் விளையாடுவேன் எது கடினமில்லை, வேட்டையாடுறது கடினமில்லை. ஏன்னா அதனால் அதனுடைய இயல்பு. அப்போ நம்ம எதை பண்ணாலுமே எதுவுமே கடினம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பின்வரும் எழுத்துக்களை வைத்து சொல் உருவாக்குக. இந்த மாதிரி தமிழில் வந்து இலக்கண பகுதியும் வந்து நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அழகாக வந்து அதை என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி படிங்க. இப்போ ஆன்னு இருந்தால் அம்மா, நீங்கள் இதே தான் எழுதணும்னு இல்லை, நீங்கள் வேறு வார்த்தையை கூட எழுதலாம். அம்மா அப்பா. இலை, இலை இலை. இறகு இறகு. புடவை சாரி இல்லையா, புடவை. புல் பூயில் புல். கூடு கூண்டு. மேம்க்கு மனசில் தோன்றதை நான் அப்படியே எழுதுகிறேன். ஓகேவா, கூண்டு. அடுத்து மயில். மன்னன். இன் மன்னன். சாவி. சாலை. ஓடு. ஓலை. தாள். அடுத்து தாகம். தாள்னா பேப்பர். தாகம். மீன். மின்னல். அடுத்து உண்டியல். உண்டியல். உதவி. அடுத்து கால். காகம். பல். பசு. ஓகேவா, இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதிட்டு மேம்க்கு கரெக்ஷனுக்கு அனுப்புங்க. நான் கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.